பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு முன்பாக சென்சார் போர்டு விதித்த நிபந்தனைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சிபிஐ, இடி, ஐடி வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளதற்கு கடுமையான கண்டனங்கள் என தெரிவித்துள்ளார். பராசக்தி படத்தில் இடம்பெற்றிருந்த தீ பரவட்டும் என்ற சொல் தடை செய்யப்பட்டு நீதி பரவட்டும் என மாற்றப்பட்டுள்ளதற்கு திராவிடர் கழக வழக்கறிஞர் அருள்மொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். சில கட்டளைகள் இதை நிறைவேற்றி தான் நீங்கள் படத்தை வெளியே விடணும் அப்படின்னு. அதில் முக்கியமானது தீ பரவட்டும் அப்படிங்கிற சொல் எங்கேயும் வரக்கூடாது. அதுக்கு பதிலாக நீதி பரவட்டும் அப்படின்னு அது மாற்றப்பட்டிருக்கு. அதிகாரத்தின் எல்லையை மீறி அவர்களால் அரசியலில் நின்று போராடி எதிர்த்து வெற்றி கொள்ள முடியாத ஒன்றை அதிகாரத்தை கொண்டு, நீதிமன்றத்தை கொண்டு, கவர்னரை கொண்டு அழித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது தமிழ்நாட்டில் நடக்காதுங்கிறத 2வது பராசக்தி நிரூபிக்கும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம், ஒன்றிய பாஜக அரசின் மதவெறி அரசியலுக்கு துணை போகும் வகையில் தணிக்கை வாரியம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய ஆட்சியாளர்கள் என்ன கருதுகிறார்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தில் ஒரு கைப்பாவையாக தணிக்கை வாரியம் என்பது மாறியிருக்கிறது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இதேபோல மதுரை எம்பியான சு. வெங்கடேசன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜகவின் தீய நோக்கங்களுக்காக கருத்து சுதந்திரத்தின் கழுத்து நெரிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எழுத்தையும் கலையையும் அதிகாரத்திற்கு முன் மண்டியிட வைக்கும் அப்பட்டமான முயற்சிகள் சாகித்ய அகாடமி மற்றும் திரைப்பட தணிக்கை வாரியத்தின் மூலம் நடந்தேறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாற்றுக்குரல்கள் வராமல் தடுக்கும் இதுபோன்ற மோசமான போக்கை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ள இயக்குனர் ப. ரஞ்சித், படைப்பு சுதந்திரத்தை பாதுகாக்கவும் வரும் காலங்களில் மத்திய தணிக்கைத்துறை சுதந்திரமாக செயல்படவும் குரல் எழுப்புவோம் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.